அதோட அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், கிரேவியாக நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுங்கள். நல்லா அந்த லோ ஃப்ளேம்லேயே நல்லா அது வெந்து வரட்டும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வேர்ல்டு வின் கப்பல் திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு பார்க்கலாமா. ஆக்சுவலாக மதன் வந்து முட்டை குழம்பு தான் வைக்க சொன்னா. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு பண்ண போகிறது இல்லை, உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு பண்ண போகிறேன். ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஏழா வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, இப்போ வாங்க vlog-குள்ள போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ கிரேவி பண்ணுறதுக்கான, அதாவது உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்க. ஓகே, தக்காளி. இப்போது முட்டை குழம்புனா முட்டை தொக்குனா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து போட்டு நறுக்கி வதக்கி அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு நான் கிரேவி கன்சிஸ்டன்ட்ல பண்ண போகிறேன் அப்படின்றதுனால வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான அது எப்படி அப்படின்றத பார்க்கலாமா வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம், ஒரு கை பூண்டு, சரியா? இஞ்சி. ஓகே, அடுத்து முந்திரி, பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, மிளகு, சோம்பு, சீரகம், ஒரு பிரியாணி இலை போட்டுருங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாமா? இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம தொக்கு பண்ண போலாமா? இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். கைஸ், எவ்வளோ அந்த விழுதை எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிரேவி பண்ண போகலாமா வாங்க. தேவையான அளவு எண்ணெய். ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகேவா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை ஒரு துண்டு. பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த விழுது, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough
Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No I'm not giving up, no I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. ஓகே, நல்லா மசாலாஸ்லாம் நல்லா ஆட் ஆயிடுச்சு, எல்லாத்தோடையும் நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதில் நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா கஸ்தூரி மேந்தின்னு இருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட கஸ்தூரி மேந்தி இல்லாதனால நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கஸ்தூரி மேந்தி ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு. அப்படி இல்லைக்கா என்கிட்டயும் இல்லை அப்படின்றவங்க கொத்தமல்லியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் தான் அது, போடாமலும் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியா? தேவையான அளவு தண்ணி. சரியா? தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கறது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், கிரேவியாக நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்றவங்க நிறையா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். சரியா? 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து எக் ஆட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் காய்ஸ். எனக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்றதுனால நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. சரியா? உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாம் மீடியமாக இருக்கா, ஏதாவது அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே கைஸ், கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பார்த்தீங்களா? தெரியுதா திக்னஸ்ஸு?
தெரியுதா? ஓகே கைஸ், கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ பாருங்க, தெரியுதா? உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்கா வேணாலும் திக்கா இருக்கட்டும், குழம்பா வேணாலும் குழம்பா இருக்கட்டும். நான் கிரேவியாக தான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பண்ணுறது இன்றைக்கி உடச்சி ஊற்றிய முட்டை குழம்புன்றதுனால நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். ஸோ நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. திக்னஸ் ஆயிடுச்சு, தெரியுதா? ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட நான் எக்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் எக்கு வந்து நான் வந்து இப்படி தான் உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இது வாட்டர் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு பவுல்லையோ ஒரு கிளாஸ்லையோ உடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஊற்றுங்க. சரிங்களா? நான் இப்போ இதை இப்படியே தான் ஊற்ற போகிறேன். ஓகே ஃபேமிலிஸ், பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? மறுபடியும் சொல்றேன், வெந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமும் கிளறி விட்டுறாதீங்க. அந்த எந்த ஷேப்ல கிளறி விட்டீங்களோ அந்த ஷேப்லயே கரெக்டா கரண்டி எடுத்து மறுபடியும் திருப்பி போடுங்க. இல்ல இது பண்ணி விடுங்க. சரியா? ஓகே கைஸ், நம்மளோட உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு சூப்பர்பா வந்துச்சு. சோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப லாஸ்ட் ஃபினிஷிங் டச் கொடுத்துடலாமா? கொஞ்சம் திஸ் இஸ் மை ஃபினிஷிங் டச். லைட்டா கொத்தமல்லி தலையை தூவி அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கூடிடுவோம். ஓகே ஓகே गाइस, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷனா வரும். உங்ககிட்ட இந்த டாடா பை சொல்றது நான் உங்க வேர்ல்ட் வின் கப்பல் திவ்யா. ஓகே गाइस, பை பை, லவ் யூ ஆல்.
ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.